சார், நம்ம யூடியூப் வியூவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர்றது நோய்களுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய தீய கர்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் அவர் கேட்குறாரு, தீய கர்மா தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா எதற்காக ட்ரீட்மெண்ட்டு மெடிசன்லாம் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் கேட்கிறார். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? நல்ல கேள்வி. என்ன கேட்டிருக்காருன்னா, சார், if all diseases people suffering due to past karma, sir, please explain what is the role and the validity of treatment and medicine அப்படின்னு கேட்குறார். நோய்களுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் மட்டுமே என்றால் சிகிச்சை எது கிடைக்கணும், மருந்து எது கொடுக்கணும்னு கேட்குறார். சரியான கேள்வி. நோய்கள் பல காரணங்களால் உருவாகின்றன. அடிப்படை காரணம் பூர்வ ஜென்மங்கள் நாம் செய்த தவறுகளாலும் பாவங்களாலும் நமக்கு நோய்கள் உருவாகின்றன. இப்போ இந்த நோய்களை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போது நாம் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்பயுமே எதில் இருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் சொல்யூஷன். கடவுள்கிட்டேருந்து நாம் வந்தோம், திரும்ப கடவுள்கிட்ட போகணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது தவிர வேறு நம்ம 1000 விளக்கம்னு சொன்னாலும் இல்லை. கடவுள்கிட்டேருந்து வந்து திரும்ப கடவுள்கிட்ட போகணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நோய்கள் மனிதனுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவினால் வருகின்றன. அப்போ அந்த கர்மாவை சரி செய்தாலே ஆட்டோமேட்டிக்காக நோய் சரியாயிடும். நோய் போயிடும், நோய் வராது. மருந்தும் சிகிச்சையும் எப்போ தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கர்மாவை போக்குவதற்கு இறைவன் கொடுக்கின்ற வழிகளை நாம் பின்பற்றாத சூழ்நிலையில் தான் அது வருகிறது. இப்போது நாம் ஒரு தவறு செஞ்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கணும், ஒரு 10 lakhs வாங்குகிறோம். இவருடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவரை ஏமாற்றிடுறார். யாரும் எங்கே கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ வேறு எங்கே போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாதாரண மனித லெவலில் பணம் கொடுத்தவரை ஒன்றும் பணம் இன்னும் இவர்கிட்ட வாங்க முடியல, இவர் டாமினேட் நிற்கிறார். இது நம்ம நடைமுறை உலகத்தில் நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். இப்போ அந்த வயிறு எரிவார் பார்த்தீங்களா, ஐயோ நான் அப்படி பணத்தை கொடுத்தனே, என் பணத்தை இப்படி திருப்பி தரேன்னு சொன்னாரே, என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சது பணமாச்சே, நான் கேட்டபோது கொடுத்தனே, இப்போ என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு, நிற்கிற மாதிரி இருக்கே, இந்த டைமில் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, அவர் ஃபீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த ஃபீலிங் தான் கர்மாவாக அவரை பாதிக்கும். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இவர் வாங்கின இடத்துல பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே கர்மா உருவாக்காது. நம்பிக்கை துரோகம், பொய்யான ஒரு வாக்கு கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு வந்துடுறார். இது அவருக்கு நோயாக வருகிறது. இப்போ இந்த நோய்க்கு என்ன பண்ணணும், அவர் வெவ்வேறு வகைகளில் சஃபர் ஆகி அவருடைய வருமானம் இழந்து அவருடைய தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் லாஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகின்ற அந்த டெஸ்ட் செலவுகள், கன்சல்டேஷன் ஃபீஸஸ், அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்ததுனால அவர் உடம்பில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள், இதுக்காக செலவு பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற பணம், இது எல்லாமே டோட்டலாக கணக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் ஏமாத்தினார் இல்லையா, அந்த 10 லட்சத்துக்கு உண்டான பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டோட்டலாக போட்டு இந்த பணத்தை ட்ரீட்மெண்ட்டாக, மருந்தாக, இதுக்காகின்ற செலவுகளாக, இதுக்காக அவர் படுகிற நஷ்டங்களாக இந்த பணத்தை எல்லாம் சனீஸ்வர பகவான் எடுத்து கரெக்டாக கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருவார். இதுதான் கண்ணுக்கு தெரியாத நடக்கின்ற ஒரு விதி. இது கண்ணுக்கு தெரியாத நடக்கும், பிசிக்கலாக தெரியாது. அப்போது நோய்களுக்கு எந்த கர்மா காரணமோ அந்த கர்மாவை தெரிந்து கொண்டு அந்த கர்மாவை சரி பண்ணால் மருந்தே வேண்டாம், சிகிச்சையே வேண்டாம், நோய் வராது. அப்படியே நோய் வந்தாலும் உட்கார்ந்துட்டு சரி பண்ணிட்டு போயிடலாம்.
டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. அகத்தை தெளிவாக சொல்ற, மருத்துவத்திற்காக ஒருவன் செலவு செய்கின்ற பணம் எந்த அளவு பணமாக இருந்தாலும் அது யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம். தெளிவா சொல்ற, மருத்துவத்திற்காக நீங்க 1 ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, 5 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, 50 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, 1 கோடி செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் மருத்துவத்திற்காக ஒரு மனிதன் செய்கின்ற செலவு யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அந்த கர்மாவை அவன் நோயாக அனுபவித்து, அந்த வேதனை அனுபவித்து, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக மருந்தாக செலவு செய்கிறான் சொல்றான். அகத்தினுடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு. அந்த கர்மாவை நம்ம சரி பண்ண டெக்னிக் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு சரி பண்ணிட்டோம்னா நோய் வராது. எந்த நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ நோய்க்காக நம்ம செலவு பண்ற காசு, மருந்துக்காக செலவு பண்ற காசு, இதை போற வர செலவு, மற்ற செலவு, ஸ்கேன் செலவு, இதெல்லாம் போகிற காசு, இதனால நமக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏற்படுகின்ற நஷ்டங்கள், இது எல்லாமே இந்த கணக்கில் வர வைக்கும். இதை மறைமுகமாக நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஓப்பனா டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்ற மாதிரி யாரும் சொல்றது. அதுதான் விஷயம்.